ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி 3D ரியலிஸ்டிக் அனிம் ஃபோட்டோ எடிட்டிங் உங்களோட ஃபோன் வந்துட்டு எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ சர்ச்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் வந்துட்டு டிஸ்கோட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு ஸோ டிஸ்கோட் டாக் சாட் அண்ட் ஹேங் அவுட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேட்கும். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஸோ க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்துட்டு ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நான் சர்ச் பண்ணுற மாதிரி ஸோ midjourney AI அப்படிங்கிற இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். ஸோ midjourney AI ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா midjourneyயோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு லாகின் த பீட்டா சைன்இன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாகின் த பீட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. discord.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிரும். ஸோ இதில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு டிஸ்கோட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஸ்கோட் அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு டாப்பில் 3 பார் ஐக்கான் ஷோ ஆகும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நியூ கம்மர் ரூம் 2 அப்படிங்கிற ஆப்ஷனில் நியூபீஸ் 81ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே நம்ம டைப் பண்ணுற இடத்துல ஸோ ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி எந்த ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சென்ட் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சென்ட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள 3 டாட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செகண்டாக வந்துட்டு ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவோட லிங்க்கை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா காப்பின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னாலே மேலே பார்த்தீங்கன்னா இமேஜின் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு ஃபோட்டோவோட லிங்க் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 3D ரியலிஸ்டிக் அனிமி ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 3D ரியலிஸ்டிக் அனிமி பிக்சர் பியூட்டிஃபுல் பாய் ஸோ பியூட்டிஃபுல் லிட்டில் பாய். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு பாயோட ஃபோட்டோ மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ லிட்டில் பாய் இல்லைனா ஒரு மென்னோட ஃபோட்டோ வேணும்னா ஸோ பியூட்டிஃபுல் மென் அண்டு விமன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸோ பியூட்டிஃபுல் லிட்டில் பாய் அண்ட் லிட்டில் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் 2 பேர் ஃபோட்டோ இருக்கிறனால லிட்டில் பாய் அண்ட் லிட்டில் கேர்ள்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ ஹை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3D ரியலிஸ்டிக் அனிம் பிக்சர் பியூட்டிஃபுல் லிட்டில் பாய் அண்ட் லிட்டில் கேர்ள் ஹை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கோடிங் வந்துட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்களும் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைஃபன் ஸ்மால் வி ஸ்பேஸ் விட்டு 4 ஸோ ஸ்பேஸ் ஹைஃபன் ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸ்பேஸ் ஸோ அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3 கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கோடிங் ப்ராப்பராக வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோவோட லிங்க்கு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D ரியலிஸ்டிக் அனிம் பிக்சர் பியூட்டிஃபுல் லிட்டில் பாய் அண்ட் லிட்டில் கேர்ள் ஹை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹை டீட்டெயில்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கமா ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஸோ இந்த ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சென்ட் பண்ண இந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ரெடி பண்ணி தரும். ஸோ 0% இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ லோடிங் ஆகி 100% வர வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ வந்துட்டு சென்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு நீட்டாக வரலை அப்படின்னா ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெசேஜ் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த இதில் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு உள்ள சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோக்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.